சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்கிற வாக்கு தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக எடுத்துரைத்திருக்கிறார். இந்த வசனத்திற்குரிய விளக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு முன்னுரையாக இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை குறிப்பிட வேண்டுமானால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் புதிதாக சிருஷ்டிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு முன்னுரையாக விளக்கமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக சிருஷ்டிக்கக்கூடியவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் தேவனுடைய ஒரு உறுதியான வாக்குத்தத்தமாக தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ளலாம். முதலாவது வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் எப்படி இருக்க மாட்டேன்? மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் ஏன் அவ்விதமாக நான் மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்? ஏன் தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை மறுக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு வாழ்ந்து வந்த பழங்காலத்து எழுத்தின்படியான யூதர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கடினமான நேரங்களிலே அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், தேவன் மௌனமாய் இருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் ஒரு வசனத்தை நாம் சங்கீத புஸ்தகத்திலே படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அப்ப அன்றைக்கு கஷ்டமான கடினமான நேரங்களிலே அந்த பழங்காலத்து யூதர்களுடைய குற்றச்சாட்டு எவ்விதமாக இருந்தது என்றால், தேவன் மௌனமாய் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அதை மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். பழங்காலத்து எழுத்தின்படியான யூதர்களுடைய குற்றச்சாட்டை மறுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் எப்படி இருக்க மாட்டேன்? மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் செவி கொடுத்து பதில் கொடுத்து எல்லா பிரதிகூலங்களிலிருந்தும் விடுதலையாக்கி ரட்சிப்பை அருளி செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், the very fullness of life, பரிபூர்ணமான
ஜீவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக உண்டாயிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்த யூதர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தேவனால் உரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டின் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகுதியான பகுதி மாத்திரம்தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடியதாக இருந்தது. ஆகவே யூதாவில் அதைரியம் காணப்பட்டது. யூதாவில் நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஜனங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் இவ்விதமாக பேசுகிறார். சியோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் எப்படி இருக்க மாட்டேன், மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த எழுத்தின்படியான யூதர்களுடைய அவநம்பிக்கை மாற வேண்டும், அதைரியம் நீங்க வேண்டும் என்று கர்த்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பெயரிலே வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவன் என்ன சொல்ல வருகிறார்? எல்லா கெடுதியான காரியங்களும் தேவ ஜனங்களை விட்டு கடந்து போய்விடும். முந்தைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், கர்த்தர் உரைத்த எல்லா ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அற்புதகரமாக நிறைவேறும் என்பதை தேவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யோசித்து பாருங்கள், எருசலேமிலும் எருசலேமை சுற்றிலும் எல்லாம் இடிந்து கிடக்கிறது, அழிந்து கிடக்கிறது. கட்டிடங்கள், சுவர்கள் எல்லாம் காணப்படுவதற்கு விகோரமாக ஒரு நிலையில்லாததாக விழுந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் காணப்படுகிறது. ஆனால் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்தபடியினால் கர்த்தர் மௌனமாய் இருக்கிறார் என்று அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்ட பழங்காலத்து யூதர்கள் அவநம்பிக்கையோடு அதைரியத்தோடு காணப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் கர்த்தர் சொன்னார், நான் மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தான் சொல்லுகிறார், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் எப்படி இருப்பாராம்? அமராமல் இருப்பாராம். அப்படியானால் தம்முடைய ஜனங்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்ற தேவனால் முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 2ஆம் வசனத்திற்கு வருவோம். 2ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? ஜாதிகள் உன் நீதியையும். இந்த ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதை காட்டுகிறது என்றால் புறஜாதிகளை காட்டுகிறது. புறஜாதிகள் உன் நீதியையும், அடுத்தது சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகள், புறஜாதிகள் தேவ ஜனங்களுடைய நீதியை காண்பார்களாம். அந்த அளவிற்கு கர்த்தர் என்ன செய்ய முடியுமாம்? சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பை கொண்டு வந்து மீட்படைய செய்து புதிதாக தம்முடைய ஜனங்களை சிருஷ்டிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை, வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி அறிவிக்கிறார். அப்ப ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவநம்பிக்கை நீங்க வேண்டும், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதைரியம் போக வேண்டும். கர்த்தர் மௌனமாய் இருப்பவர் அல்ல. கர்த்தர் சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னதை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் படிக்கும்போது அங்கே சொல்கிறார், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தாலே நீ அழைக்கப்படுவாய். அப்ப ஒரு எருசலேமாக இருக்கிற ஜனங்களை புதிய எருசலேமாக மாற்ற தேவனால் முடியும். புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சியோனும் அதன் மகிமையும் தேவனால் புதுப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் தம்முடைய மகிமையை வைத்து
தேவன் தம்முடைய நீதியை வைத்து, தேவன் தம்முடைய வெளிச்சத்தை வைத்து, தேவன் உங்களை பிரகாசிக்க வைக்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே எங்க வாழ்க்கையை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்தரலும், கிருபையின் மேல் கிருபையை அடைய செய்தரலும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். அப்படி எங்களை பூர்ணமடைய செய்யும், புதிதாக்கும் என்று நீங்கள் சொல்லும் போது உங்களிலே விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்கள் நீதி புறஜாதிகளுக்கு முன்பாக, சகல ராஜாக்களுக்கு முன்பாக காணப்படும்படியாக உங்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். முன்பு நீங்கள் சவுலை போல இருந்திருக்கலாம், இனி நீங்கள் புது நாமத்தாலே அழைக்கப்படுவீர்கள், பவுல் என்று அழைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தேவன் ஜீவியத்தை மறுரூபப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது 3ஆம் வசனத்திற்கு வருவோம். நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருப்பாய்? அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். நீ தேவனுடைய கையில் எப்படி இருப்பாய்? ராஜமுடியாய் இருப்பாய். இந்த அலங்காரமான கிரீடம் என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது என்றால், ஒரு பரிசுத்தத்தின் அலங்காரத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு காலம் நீ ஒருவேளை ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை குறித்த ஒரு வெளிப்படுத்தலை பெற்றிராமல் காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் உன்னை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தருடைய கையிலே எப்படி காணப்பட வேண்டிய அனுபவம்? அலங்காரமான கிரீடமாக காணப்பட வேண்டிய அனுபவம். உன் தேவனுடைய கரத்தில் எப்படி காணப்பட வேண்டும்? ராஜமுடியாக காணப்பட வேண்டும். சிந்தனைகளிலே தூய்மை காணப்பட வேண்டும். அலங்காரமான கிரீடம் என்று சொல்லும் போது கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக அலங்கரிக்க கூடியவராக இருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? புதிதாக சிருஷ்டிக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், பிரசங்கத்திற்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், தேவன் தம்முடைய ஜனங்களை புதிதாக சிருஷ்டிக்கிறார். ஆம், ஒருவேளை முற்காலங்களிலே நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இராமல் இருந்திருக்கலாம், ராஜமுடியாக இராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பரிசுத்த மணவாட்டி சபையாக மறுரூபப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அந்த பரிபூர்ண ஜீவனை உங்களுடைய உள்ளத்துக்குள் வைத்து உங்களை நிறைவுள்ளவர்களாக ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் 4ஆம் வசனத்திற்கு வருவோம். பிரைஸ் தி லார்ட். இனி நீ கைவிடப்பட்டவன் எனப்படாமலும், இனி நீ கைவிடப்பட்டவன் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ ஹெப்சிபா என்றும். போதும். அப்படியானால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்திருக்கிறது என்றால், சிறையிருப்புக்குள்ளாக காணப்பட்டிருந்திருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், தாங்கள் கைவிடப்பட்டு போனதாக நினைத்தவர்களாக இருந்தார்கள். தேவன் மௌனமாய் இருக்கிறார் என்று எண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். வாக்குத்தத்தங்களிலே மிகுதியானவைகள் நிறைவேறி இருந்தாலும் முழுமையாக நிறைவேறவில்லை என்று அங்கலாய்க்க கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தேவனை நோக்கி சொன்னார்கள், என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் நல்லவர். தேவன் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஒரு வசனம் இருக்கிறது தெரியுமா? இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து கொல்கதா மலைக்கு நேராக சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற வேளையிலே, முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்ட வேளையிலே அவருடைய இருதயம் நொறுங்குண்டது. அந்தகாரத்தின் வேளை உண்டாயிருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்தார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆனால்
ஒரு பதில் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அவர் மௌனமாய் இருக்கவில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவன் மௌனமாய் இருக்கவில்லை, கேளாதவர் போல் இருக்கவில்லை, பதில் கொடுத்தார். இமை பொழுது கைவிட்டேன். எதனால்? பாவங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து தம் மீது ஏற்றுக்கொண்டபடியினால் தேவனுக்கும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு இமை பொழுது, ஒரு இடைவெளியை போன்று, கைவிடப்பட்டதை போன்ற அந்தகாரம் உண்டாயிருந்தது. என்றாலும் பரலோக பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தார். இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொண்டேன் என்று. அப்படிதான் அந்த வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவான விதத்தில் தான் அந்த எழுத்தின்படியான பழங்காலத்து யூதர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல என்று. பிரைஸ் தி லார்ட். அங்கே என்ன கர்த்தர் பேசுகிறார்? இனி நீ கைவிடப்பட்டவன் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், ஆனால் ஒரு புதிய நாமத்தால் இனி நீ அழைக்கப்படுவாய். அந்த நாமம் என்ன? நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான சியோனை குறித்து, எருசலேமை குறித்து, யூதாவில் வாழ்ந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் உரைத்திருந்தாலும் கூட, இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக காணப்படுகிற, ஆவிக்குரிய சியோனாக, ஆவிக்குரிய எருசலேமாக திகழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், ஏன் ஒரு பெண்ணின் பெயரை கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்று கேட்கலாம். கைவிடப்பட்டவள் என்று சொல்லும் போது பொதுவாகவே நம்ம யாரை தான் சொல்லுவோம் தெரியுமா? பெண்ணை தான் சொல்லுவோம். பெண் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறாள்? கைவிடப்பட்டிருக்கிறாள் என்று தான் சொல்லுவோம். ஆகவே தேவனும் கூட என்ன செய்திருக்கிறார் என்றால், பெர்சானிஃபை பண்ணும் போது, அவர் உருவகப்படுத்தும் போது, அவதாரமாக குறிப்பிடும் போது சியோனை ஒரு பெண்ணுக்கு உருவகப்படுத்தி சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ புதிய நாமத்தால் அழைக்கப்படுவாய், எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் எங்கெல்லாம் கைவிடப்பட்டவள் என்கிற ஒரு பதத்தை வேதத்திலே படிக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஒரு பெண்ணினுடைய பெயர் தான் வரும். வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசியுங்கள். கைவிடப்பட்ட என்கிற ஒரு பதம் காணப்படுகிறது. அது யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணினுடைய பெயர் என்ன? அசுபாள். வாசியுங்கள். யோசபாத் ராஜாவாகிற போது, யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபாள். போதும். அசுபாள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கைவிடப்பட்டவள், டெசர்டட் என்று அர்த்தம். ஆகவேதான் கைவிடப்பட்ட அந்த பதத்திற்கு பெண்ணின் பெயரை வைத்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ அசுபாள் அல்ல, இனி நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். அசுபாள் என்றால் கைவிடப்பட்டவள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, சியோனே நீ கைவிடப்பட்டவள் அல்ல, எருசலேமே நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உன்னை புதிதாக சிருஷ்டிக்கிறார், கர்த்தர் உன்னை புதிதாக வணைகிறார், கர்த்தர் உனக்குள்ளாக ஒரு நிறைவான ஜீவனை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். கர்த்தர் மௌனமாய் இருப்பவர் அல்ல, அவர் உன் நீதியை பிரகாசிக்கிற தீவெட்டியை போல பிரகாசிக்க செய்வார். இனி நீ புதிய நாமத்தாலே அழைக்கப்படுவாய், இனி நீ எப்சிபா என்று சொல்லப்படுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு வாழ்ந்த பழங்காலத்து யூதர்கள் சத்துருக்களாலே பரியாசம் பண்ணப்படக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி சொல்கிறார், பரியாசங்கள் மாறும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை எப்சிபா என்று புதிய நாமம் இட்டு அழைக்கப்படும்படியாக செய்வார் என்று. எப்சிபா என்றால்
கைவிடப்பட்டவன் அல்ல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் அந்த 2வது வசனத்துல படிக்கிறோம், கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினாலே அழைக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த எப்சிபாள் என்கிற வார்த்தை நம்ம இன்னொரு இடத்துலையும் கூட படிக்கிறோம் வேதத்துல. எங்க தெரியுமா? வாஸ்து பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியாவுடைய ராணி மனாசேயின் தாயார் பெயர் எப்சிபாள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில 2 தாயாருடைய பெயர் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு தாயாருடைய பெயர் என்ன? அசுபாள். இன்னொரு தாயாருடைய பெயர் என்ன? எப்சிபாள். அசுபாள் என்றால் கைவிடப்பட்டவள், எப்சிபாள் என்றால் தேவனால் நினைத்தருளப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பெயர் எப்சிபாள். போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மனாசேயின் தாயின் பெயர் எப்சிபாள். ஆனா மனாசே எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? ஒரு கெட்டவனாக காணப்பட்டான். சாத்தானுடைய தூண்டுதலின் பெயரில் செயல்படுகிறவனாக காணப்பட்டான். மனாசே இடுக்கண்களை எல்லாம் செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். அவன் அப்படி காணப்பட்ட வேளையிலே, ஒரு சூழ்நிலையிலே அவன் இடுக்கண்களுக்குள்ளாக காணப்படும்படியாக வேதனைப்படக்கூடிய நிலை அவனுடைய வாழ்க்கையிலையும் வந்தது. சில வேளைகளில் நம்ம சொல்றோம் தெரியுமா, சிலரை பார்த்து அவன் ரொம்ப மோசமானவனா தெரிஞ்சவன், அவன் ரொம்ப கெட்டவனா இருந்தவன் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்கள் வரும், சில வேதனைகள் வரும், சில துயரங்கள் வரும், சில இடுக்கண்கள் வரும். அப்படிதான் மனாசேயுடைய வாழ்க்கையும் காணப்பட்டது. அவன் கெட்டவனாக காணப்பட்டான், இடுக்கண்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலையும் வேதனைகளும் இடுக்கண்களும் வந்தது. அந்த வேளையிலே மனாசே என்ன செய்தான் என்றால் மனம் திரும்பினான். பிரைஸ் தி லார்ட். அந்த வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக மனாசே தன்னுடைய வாழ்க்கையை தாழ்மைப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். தேவன் என்ன செய்தார் என்றால் அவனுடைய ஜீவியத்தை புதுப்பிக்க கூடியவராக இருந்தார். ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு முன்னுரை தான். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவன் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை சிறையிருப்பிலிருந்து மாற்றி விடுதலையாக்கி ரட்சிப்பை கட்டளையிட்டு பழைய குணங்களை எல்லாம் நீக்கி போட்டு புதுமையாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி ஒரு அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக காணப்படும்படியாக செய்து நீதியை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதியாக உடுத்து வைத்து தேவன் என்ன சொல்கிறார் என்றால் எப்சிபா என்று அழைக்கப்படும்படியாக ஆசீர்வதிப்பேன், இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் அன்றைக்கு வாழ்ந்து வந்த எழுத்தின்படியான யூதர்கள் தங்களுடைய தேசத்தை கண்டபோது எல்லாம் இடிந்து போய் இருந்தது. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வாக்குத்தத்தம் நிறைவேறும், மறுபடியுமாக எருசலேம் கட்டப்படும், மறுபடியுமாக சீயோன் புதுப்பிக்கப்படும், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், தங்கள் சொந்த தேசத்திலே வாழ்க்கைப்படுவீர்கள். ஒரு புதுப்பிக்கப்படுதல் நிறைவேறும். அதை எப்படி தீர்க்கதரிசி உருவகப்படுத்தி காட்டுகிறார் என்றால், அந்த ரீபில்டு பண்ணுகிறவர்கள், மறுபடியுமாக புதுப்பிக்கிறவர்களை மணவாளனுக்கு ஒப்பாகவும் தங்கள் தேசத்தை மணவாட்டிக்கு ஒப்பாகவும் உருவகப்படுத்தி தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். யார் நம்மை உருவாக்குகிறவர்? மணவாளனாகிய கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அப்ப ரீபில்ட் பண்ணுகிறவர் யார்? மணவாளனாகிய கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். நாம் யார்? அவராலே புதுப்பிக்கப்படுகிற புதிய எருசலேமாக ஆவிக்குரிய சீயோனாக காணப்படுகிறோம். அப்ப நமக்கு வாழ்க்கை துணையாக இருப்பவர் யார்? மணவாளனாகிய கிறிஸ்து. அவருக்கு உகந்த மணவாட்டி சபையாக தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். அதை தான் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதுதான் நாம் வாசிக்க கேட்ட மூல வசனம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள்
உன்னை விவாகம் பண்ணுவார்கள். உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு, கர்த்தர் எங்களுக்கு மணவாளனாக மாறுகிறார், நாங்கள் அவருக்கு மணவாட்டி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இனி நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய். ஆம் தெய்வ பிள்ளையே, உன் தேசம் பியூலா என்று அழைக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? பியூலா என்றால் அர்த்தம் என்ன? திருமணமானவள். பிரைஸ் தி லார்ட். அப்ப மணவாட்டி மணவாளனோடு இருக்கும்போது துக்கம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்கும். அப்ப கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மணவாளனாக இருந்து நம் வாழ்க்கையை புதுப்பித்து கட்டி எழுப்பி ஒரு ஆவிக்குரிய எருசலேமாக, புதிய எருசலேமாக, ஆவிக்குரிய சீயோனாக நம்மை மகிமைப்படுத்தும் போது, தேவனுடைய நீதியினாலே அலங்கரிக்கும் போது, பரிசுத்தத்தினாலே அலங்கரிக்கும் போது, நம்மை அலங்காரமான கிரீடமாக மாற்றும் போது, ராஜ முடியாக தம்முடைய கரத்திலே வைத்துக் கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்திற்குரிய கண்ணீர் இராது, அடிமைத்தனம் இராது, சிறையிருப்பு மாறி இருக்கும், எல்லாம் புதுமையானதாய் இருக்கும். மணவாட்டி மணவாளனிலே எப்படி சந்தோஷப்பட்டு களி கூறுவாளோ, அப்படி கிறிஸ்து என்கிற மணவாளன் ரெஸ்டோரராக, புதுப்பிக்கிறவராக, கட்டி எழுப்புகிறவராக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பனாக மாறியிருப்பதினாலே நாம் திருமணமானவர்களாக, ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய மணவாட்டிகளாக நாம் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடியவர்களாய் இருப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அதுதான் வாக்கு தத்தம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அதுதான். உன் தேவன் உன் பேரில் எப்படி இருப்பார்? மகிழ்ச்சியாய் இருப்பார். காரணம், நீ அவருடைய ஆவிக்குரிய மணவாட்டியாக மாறிவிட்டாய். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் தேசமும் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற அந்த வசனத்திற்கு ஏற்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? தேசத்தை கட்டுகிறவர்களை எழுப்பி தம்முடைய துணையோடு அந்த வேலையை நிறைவுபடுத்துகிறார். உன் தேசம் வாழ்க்கைப்பட்டதாய் இருக்கும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன்னுடைய தேசம் பாழாய் போனதல்ல, சிதறடிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்கள் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மகிமைப்படுத்துவார்.
உன் தேசம், உன் வாழ்க்கை பியூலா என்று அழைக்கப்படும். யாருடைய வாயால்? கர்த்தருடைய வாயால். புது நாமத்தாலே அழைக்கப்படுவாயல். புதிய வல்லமையை தரித்து கொள்வாயல். புதிய கிருபையோடு காணப்படுவாய். புதிய மகிமையோடு காணப்படுவாய். நீ எழும்பி பிரகாசிப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ சொல்லுவாய், கர்த்தர் என்னுடைய ஜீவியத்து நிமித்தம் மௌனமாய் இருக்கவில்லை, பதில் அளித்தார், ஆசீர்வதித்தார், புதுப்பித்தார், மகிமைப்படுத்தினார் என்பாய். நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக மாறி போகவில்லை என்பாய். கர்த்தர் என்னை கன்மலையின் மேல் தூக்கி நிறுத்தினார் என்பாய். ஒரு தலபலவரதபுதலவே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். நீ வீழ்ந்து போகிறவள் அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் படிக்கும் போது ஜாமக்காரர் காணப்படுகிறார்கள் என்று படிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6ஆம் வசனத்திலே, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஜாமக்காரர், காவல்காரர் என்று சொல்லும் போது யாரை காட்டுகிறது? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை காட்டுகிறது, தலைவர்களை காட்டுகிறது. கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாக்கி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி அறிவிக்கிறதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தாவே, நாங்கள் சந்திக்கிற ஒரு ஆத்மாவுக்கு நாங்கள் உம்மை பற்றி அறிவிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் சொல்லுவார், நான் உன் பேரில் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லுவார். ஒரு ஜாமக்காரனை போல இருந்து ஜெபம் பண்ணு. ஒரு தலைவனை போல இருந்து நீ கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணு. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணு. எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நான் சந்திக்கிற ஆத்துமாக்களின் இடத்திலே உம்மை குறித்து அறிவிக்கிற ஒரு ஜாமக்காரனை போல ஜெபிக்கிறவனாக, துதிக்கிறவனாக, உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்கிற ஒரு தலைவனாக காணப்படுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணு. இப்பொழுது நம்முடைய மூல வசனத்திற்கு வருவோம். 5ஆம் வசனத்திற்கு, உன் தேவன் உன்மேல் எப்படி இருப்பார்? மகிழ்ச்சியாய் இருப்பார். ஒரு மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருக்கும் போது மணவாட்டியை அள வைத்து கொண்டிருப்பானா? சொல்லுங்க. ஒரு உண்மையான அன்பு செலுத்துகிற மணவாளன் என்ன செய்ய மாட்டான்? துக்கப்படுத்தி அள வைத்து கொண்டிருக்க மாட்டான். அப்படியானால் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் பேரில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது இனி நீ அழுது கொண்டிராய். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே போகும்போது வீட்டில் கேட்பாங்க, யாராவது என்ன செய்தி கேட்ட அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கலாம். அப்ப நீங்க சொல்லணும், நாங்க கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாறி இருக்கிறோம். கர்த்தர் எங்களை புதுப்பித்திருக்கிறார், புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்திற்குரிய தவறான கண்ணீர் இல்லை. அதுதான் முதல் ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பாருங்கள், என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அப்ப எப்பொழுதும் கர்த்தர் என் பேரில் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக அவரையே மணவாளனாக கொண்டு நேசித்து வாழுவேன், அவருடைய கற்பனைகளையே கை கொண்டு வாழுவேன், அவரையே குறித்து அறிவிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி வாழும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், ஆனா நீ தேவனை விட்டு பிரிந்து போவதினால் உண்டாகிற
கண்ணீரோ கவலையோ கூக்குரலோ உன் வாழ்க்கையிலே உண்டாயிராது. அப்ப நீங்க சொல்லலாம், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அங்க பவுல் சொல்றார், எவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார், ஆனாலும் சொல்லுகிறார், இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு நிச்சயம் உண்டாகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் முதல் ஆசீர்வாதமாக உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுப்பது என்ன? கர்த்தர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் கேட்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தவறான அழுகையோடு துக்கத்தோடு காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த வசனம் நிறைவேறணும்னா நீங்க எப்படி வாழணும்? கர்த்தர் உங்கள் பேரில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு ஏதுவாக வாழ தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பவுலை போல சொல்லுவேங்க, கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சுட்டேன்னா பரிசுத்த ஆவியானவரால் உண்டான சந்தோஷம் இருக்காது. கூக்குரல் உண்டாகிவிடும், அழுகை உண்டாகிவிடும். அதனால் இந்த காலை வேளையில கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய ராஜ்யமாக மாற்றுகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இனி உன் வாழ்க்கையிலே அழுகையின் சத்தம் உண்டாயிராது, கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை. வாசித்து பாருங்கள், 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே, கர்த்தர் புதிதாக சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள் களிகூர்ந்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப தேவனால் புதிதாக சிருஷ்டிக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தினாலே நிரம்பும் போது, ஒரு நிறைவான ஜீவனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது, சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது, தேவனுடைய ஆலயமாக மணவாட்டி சபையாக மாறும்போது, அலங்காரமான கிரீடமாக திகழும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இனி அதிலே கூக்குரலின் சத்தம் கேட்கப்படுவதில்லை, அழுகையின் சத்தமும் உண்டாயிருப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க மனசுல நினைச்சுக்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, கர்த்தாவே, எப்பொழுதும் தேவனே, என் பேரில் நீர் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம பைபிள்ல 2 இடத்துல படிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? சியோனுக்கு நேராக வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இன்னொருவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த 2 வசனங்களிலேயும் அந்த மீட்பை குறித்தும் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிற அனுபவத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள், திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? ஓடிப்போம். அப்ப எழுத்தின்படியான பழங்காலத்து யூதர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார் என்னவென்று, சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்துவிடும்? ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். காரணம், கிறிஸ்து உங்களுக்கு மணவாளனாக மாறுகிறார். நீங்கள் மணவாட்டியாக புதுப்பிக்கப்படுகிறீர்கள், கட்டி எழுப்பப்படுகிறீர்கள், நிறைவான ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறீர்கள். மீட்பு உண்டு, நீங்கள் திரும்புவீர்கள், சிதறடிக்கப்பட்ட அனுபவங்கள் மாறும், நீங்கள் உங்கள் தேசத்திலே ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் என்று நம்பிக்கையோடு உரைக்கிறார். இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்றால், நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் இருக்கிறோம். நம்மையும் கூட தேவன் ஆவிக்குரிய மணவாட்டி சபையாக, சியோனாக, புதிய எருசலேமாக புதுப்பித்து மகிமையை கொடுத்து பிரகாசிக்க வைத்து கிருபையை நல்கி நம்முடைய ஜீவியத்தையும் கூட
ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மறுரூபப்படுத்தி ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் அவ்விதமாக ஆசீர்வதிக்கும் போது நம் பேரில் மணவாளனாகிய கிறிஸ்து மகிழ்ச்சியாய் இருப்பார். இனி நம்முடைய ஜீவியத்திலே அழுகையின் சத்தம் உண்டாயிராது, கூக்குரல் கேட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அந்த சியோனின் அனுபவம் என்பது எப்படிப்பட்டது? நிறைவான சந்தோஷம் உள்ள வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ இஸ்ரவேலின் சமாதானத்தையும் எருசலேமின் நல்வாழ்வையும் காண்பாய் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கும். அப்ப எது ஓடி போய் விடுகிறது? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய் விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்சிபா என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் நம்மை நினைவு கூறக்கூடியவராக இருந்திருப்பார். நம்முடைய ஜீவியமானது பியூலா என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் தனிமையாக விடப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியின் மணவாளனாக எப்பொழுதும் காணப்பட்டிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனி தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இராது, கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். இனி மரணம் இராது, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலின் ஆக்கினை உண்டாயிராது, துக்கம் இராது, அலறுதல் இராது, வருத்தம் இராது, முந்தினவைகள் ஒளிந்து போயின. புதிய வானமும் புதிய பூமியும் தேவனால் சிருஷ்டிக்கப்படுகிறது. நாம் மணவாட்டி சபையாக நிறைவுள்ள ஜீவனை, நிறைவுள்ள அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கரத்தில் காணப்படுகிற அலங்காரமான கிரீடமாய் இருப்போம். சியோனாக, புதிய எருசலேமாக திகழுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவன் யாருடைய வாழ்க்கையின் மேல் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கிறாரோ அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்திருக்கிறார். அன்னாள் அழுதாள், காரணம் மலட்டு தன்மை. கர்த்தர் அந்த மலட்டு தன்மையை மாற்றினார். ஆகார் அழுதாள், காரணம் தண்ணீர் இல்லை. கர்த்தர் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கினார். எசேக்கியா அழுதார், காரணம் வியாதி படுக்கை. கர்த்தர் வியாதி படுக்கையை நீக்கினார். நாயின் ஊர் விதவை அழுதாள், காரணம் இழப்பு. கர்த்தர் அந்த இழப்பை போக்கினார். தாவீது அழுதார், காரணம் சத்ருவின் தொல்லை. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். எரேமியா அழுதார், காரணம் ஆத்ம பாரம். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை நல்கினார். இஸ்ரவேல் புத்திரர்கள் அழுதார்கள், காரணம் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையினாலே கர்த்தர் அவர்களுடைய அழுகையை போக்கினார். கர்த்தர் புதுப்பிக்கும் போது, கர்த்தர் புதிதாக சிருஷ்டிக்கும் போது, கர்த்தர் வனையும் போது, கர்த்தர் மகிமைப்படுத்தும் போது, தம்முடைய நீதிக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை ராஜமுடியாக விளங்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். அழுகையின் சத்தம் கேட்கப்படாது, கூக்குரலின் சத்தமும் இனி அதிலே கேட்கப்படுவதில்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு உத்தரவு அருளுவார். நம்முடைய தேவன் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை விடுதலை கொடுத்தார். நான் கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி
கர்த்தர் சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவையான வழிகளை கொண்டவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 84 சங்கீதம் 5, 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், கர்த்தாவே உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவையான வழிகளை கொண்டவர்களும் பாக்கியவான்கள் என்று குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். தெய்வ ஜனமே, ஒருவேளை நீ அழுகையின் பள்ளத்தாக்கிலே காணப்படலாம். ஆனால் ஒன்றை சிந்தித்துக்கொள், மாம்ச சிந்தனைகளுக்கு உன் வாழ்க்கையிலே இடம் கொடுக்காதே. மாம்ச சிந்தனைகளுக்கு நீ உன் ஜீவியத்திலே இடம் கொடுத்து விட்டாயானால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீ அழிந்து போய் விடுவாய். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஒருவேளை நீ அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீ மாம்ச சிந்தை உள்ளவனாக இராமல் ஆவியின் சிந்தையோடு கிறிஸ்து இயேசுவிலே உண்டாயிருந்த சிந்தையோடு காணப்படுவாயானால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே உனக்கு ஒரு புது பலன் உண்டாயிருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உண்டாயிருக்கும், ஒரு புதுப்பிக்கப்படுதல் உண்டாயிருக்கும். மழையும் என்ன செய்யுமாம்? குளங்களை நிரப்புமாம். அப்படி கர்த்தர் உன்னை ஒரு நிறைவுள்ள ஜீவனுள்ள மனிதனாக உன்னை மாற்றி ஆசீர்வதித்து நீ எப்பொழுதும் ரெஃப்ரெஷ் ஆகி புதுபலன் அடைந்து புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்திலே தேவனை துதித்து தேவனிலே சார்ந்து கொண்டு உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனாக, கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷனாக இருதயங்களிலே எப்படிப்பட்ட வழிகள் காணப்படும்? செவ்வையான வழிகளை கொண்டவனாக. யூல் பி a blessed person. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய், பாக்கியவானாயிருப்பாய். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டவர்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்னங்க? செவ்வையான வழி என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? நானும் கூட கொஞ்சம் நேரம் என் ரூம்ல உட்காந்து யோசித்து பார்த்தேன். கர்த்தாவே உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டவர்களும் இருக்கு. இந்த செவ்வையான வழின்னா என்னன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து அப்படியே பைபிளை நான் என்ன செஞ்சேன்னா பக்கங்களையெல்லாம் திருப்பி வாஸ்து பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு செவ்வையான வழின்னா என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகுவதுதான் செவ்வையான வழி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, தீமையை விட்டு விலகுவதுதான் செம்மையான வழி. அப்ப நீ ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், பள்ளத்தாக்கை போன்ற அனுபவம் இருக்கலாம். உன் சிந்தை எப்படி இருக்கணும்னா மாம்ச சிந்தையோடு இருக்கக்கூடாது. நீ ராஜமுடி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, தூய்மையான சிந்தை, அந்த பாகையோடு காணப்படுகிறவன். அப்படி காணப்படும் போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே உனக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவான புது பலனும் உண்டாயிருக்கும். அப்ப அழுகையின் பள்ளத்தாக்கிலே 2 அனுபவங்கள் உண்டு. ஒரு கூட்டத்தார் அழிந்து போகிறார்கள், ஒரு கூட்டத்தார் புது பலன் அடைகிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறவர்களை போல காணப்பட்டாலும் புது பலன் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அப்ப இங்க நம்ம படிக்கிறோம், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டவர்கள். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாதாரண மாம்ச மனிதனுடைய வழிகளுக்கும் ஆவிக்குரிய மனிதனுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு. பிரைஸ் தி லார்ட்.
ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய மனிதனுடைய வழிகள் எப்படி இருக்கும்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதின்படி செம்மையான வழியா இருக்கும். ஆனா தேவனுடைய வழிகள் அல்லாத வழிகளிலே போகிறவனுடைய மனது எப்படி இருக்கும்னா, கார்னல் மைண்டா இருக்கும், மாம்சீகத்திற்குரிய மனிதனாக காணப்படுவான். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மாம்ச மனிதனுடைய வழிகளுக்கும் ஆவிக்குரிய மனிதனுடைய வழிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதின்படி செம்மையான வழியிலே நடக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்களாம். யாராவது சொல்ல முடியுமா? பலத்தின் மேல் பலம் அடைவார்களாம். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்தந்த நாளுக்கு வேண்டிய பலனை தேவன் தருவார். பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய சோதனை ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா அந்த நாளைக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதான் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எல்லாரும் எழும்பி நிற்போமா? உன் கண்ணீரின் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஒரு தலபலவரதபுதலவே, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். கர்த்தர் உன்னுடைய பிரதிகூலமான நிலைமைகளை எல்லாம் மாற்றி ஒரு தலபலவரதபுதலவே, இனி அழுகையின் சத்தம் உன் வாழ்க்கையிலே கேட்கப்படுவதில்லை. ஒரு தலபலவரதபுதலவே, இனி கூக்குரல் உன் ஜீவியத்திலே உண்டாவதில்லை என்கிற ஒரு புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிற அனுபவத்திற்குள் கர்த்தர் உன்னை வழி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நீண்ட காலம் அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக போகிற எந்த ஒரு தேவ பிள்ளையானாலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருந்து உங்கள் பிரதிகூலமான சூழ்நிலைகளை மாற்றி கண்ணீரின் பாதைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். அந்தந்த நாளுக்கு தேவையான புது பலனை கொடுத்து நீ பலத்தின் மேல் பலன் அடைவாய். சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவாய். உன் கண்ணீர், உன் சஞ்சலம், உன் வருத்தம் எல்லாம் மாறி போகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ள தேவன் அப்படியே தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்களுக்கு முடிவு உண்டு என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நான் உன் பேரிலே மகிழ்ச்சியாய் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போகக்கூடியதாய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ. இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல. கஷ்டங்கள் தீர்ந்து எப்சிபா என்று அழைக்கப்படுகிறார். இனி நீ வாழ்க்கைப்படுகிறவள் என்று அழைக்கப்படுவாய். காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானே, சிரசின்னே, நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானே, சிரசின்னே,
சொல்லுங்க, ஒருவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு தலபலவரதபுதலவே அப்படியே கர்த்தர் புதிதாக்கி மகிழ்விக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் என்கிற வசனத்தின் மூலமாக கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே புதுப்பிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனமாக புதுப்பித்து மகிமைப்படுத்தி அவர்களை மணவாட்டியாக மணவாளனாகிய இயேசுவே நீர் கர்த்தாவே அலங்கரிக்கும் போது அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக கர்த்தாவே உம்முடைய கரத்திற்குள் காணப்படும்படியாக செய்யும் போது நீர் உம்முடைய ஜனங்களின் பேரிலே மணவாட்டியின் பேரிலே மணவாளனாகிய இயேசுவே நீர் மகிழ்ச்சியாய் இருப்பீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீர் மணவாட்டி சபையின் மீது மகிழ்ச்சியாய் இருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அழுகை உண்டாயிராது, கூக்குரலின் சத்தம் கேட்கப்படாது என்கிற ஆசீர்வாதத்தையும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலனடைய செய்யக்கூடிய தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக மாம்ச சிந்தையோடு வாழாமல் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கே எப்பொழுதும் இடம் கொடுத்து கிறிஸ்து இயேசுவிலே உண்டாயிருக்கக்கூடிய பரிசுத்தமான சிந்தையோடு கர்த்தாவே எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் சோதனைகளை மேற்கொண்டு வென்று புது பலன் அடைந்தவர்களாக தேவ சன்னிதானத்திலே சியோனிலே காணப்படுகிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கியருளும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்கிற வேத வசனம் உடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். இவர்கள் உம்முடைய ஜனங்கள் புதிய நாமத்தினாலே உம்முடைய வாயாலே அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக கைவிடப்பட்டவர்களாக அல்ல, நினைத்தருளப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக எப்சிபா என்று அழைக்கப்படுகிறவர்களாக கர்த்தாவே உன் தேசம் பியூலா என்று அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேறுவதற்கு ஏதுவாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைப்பட்டவர்களாக நீரே மணவாளனாக இருந்து மேன்மைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கீழகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கீழகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா.
மகிழ்ச்சியாயிருப்பார் என்று உரைக்கப்பட்ட வேத வாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாக சஞ்சலமும் வருத்தமும் நீங்கி போயிற்று என்று சொல்வதற்கு ஏதுவாக இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் உங்களுடைய ஜீவியத்தில் கேட்காதபடி தேவன் தாமே உங்களையும் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக வைத்து ராஜ முடியாக வைத்து மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து புது பலனை நல்கி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.